நேற்று என்ன பார்த்தோம் என்றால், ஒரு காலத்தில் இருளாய் இருந்த நீங்கள் இப்பொழுது ஆண்டவரோடு இணைந்து ஒளியாய் இருக்கிறீர்கள் என்று பார்த்தோம். அப்ப இருள்னா வழி தெரியாத நிலை, மீட்புனா என்னன்னு தெரியாத நிலை. அடுத்தது ஒளினா மீட்புனா என்னன்னு தெரிந்த நிலை. அது என்னன்னா கடவுளின் உறவை பெற்று அவர் குடும்பத்தில் சேருவதுதான் மீட்பு என்று தெரிந்த நிலையில் ஒருவர் இருந்தால் அவர் ஒளியாய் இருக்கிறார். இது தெரியலையா? இருளாய் இருக்கிறார். அதனால எல்லோரும் இருளாய் இருந்தோம் ஒரு காலத்துல சொல்றார். அப்ப ஒரு காலத்தில் எல்லோரும் இருளாய்னா திருமுழுக்கு பெறுவதற்கு முன்பு, அது கத்தோலிக்க திருச்சபையில் திருமுழுக்கு பெறுவதற்கு முன்பு. மற்ற சபையில திருமுழுக்கு அது எப்படிப்பட்டிருந்தாலும் அது இருள். ஏன்னா அவங்களுக்கு வழியே தெரியல. ஏன் நம்மை படைத்தார் தெரியல, எங்க போகிறோம் தெரியல. சொர்க்க வாசம் என்று சொல்கிறார்கள். சொர்க்க வாசத்துக்காக நம்ம இவ்வளவு அடிச்சுக்கணும் இல்ல. கடவுள் இவ்வளவு சோதனை கொடுக்கிறார் எதுக்கு? சொர்க்க வாசலுக்கு போறதுக்கா? இல்ல. அவர் என்ன கொடூரனா? அவர் ஏன் சோதிக்க வேண்டும்? யோசித்து பாருங்கள். ஏன் சிலுவை நற்செய்தி என்று சொல்கிறோம்? சோதனை மூலமாக மீட்பு என்று ஏன் சொல்கிறோம் என்றால், நாம் உண்மையிலேயே அவருடைய உறவை கேட்கிறோமா என்று வெளிப்படுத்தி காட்ட நான் சிலுவை சுமக்க வேண்டும். சிலுவை சுமக்க மறுத்துவிட்டால் நான் என்ன செய்கிறேன் என்றால், இந்த சிலுவை சுமக்க சொன்னால் எனக்கு உறவு வேண்டாம் என்று சொல்லிவிடுவேன் என்று சொல்வதன் அடையாளம் தான் அருங்குடை இயக்கத்தை தேடி செல்லும் செயல். ஏன் அங்க போனா சிலுவையெல்லாம் காண வரும். அருங்குடை இயக்கத்துக்கு போனா ஒருத்தருக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் நீங்கி அவர் ஒரு ஆசீர்வாத நிலையை பெற்று விடுவாராம். அப்படிதான் சொல்லி அழைப்பாங்க, வாங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க. ஆசீர்வாதமா இருக்கிறதுனா அவங்க பொருள் என்னன்னா சிலுவை இல்லா வாழ்வு. நம்ம என்னன்னா சிலுவை பெறுவதுதான் கடவுளின் ஆசீர்வாதம். ஆனா கடவுளின் ஆசீர்வாதம் பெறக்கூடியவனாக இருந்தால் எனக்கு சிலுவைக்கு மேல் சிலுவை சாத்தான் கொடுத்து என்னை எப்படியாவது இங்கிருந்து விரட்ட பார்ப்பான். எங்கிருந்து? திருச்சபை நம்பிக்கையிலிருந்து வெளியே விரட்ட பார்ப்பான். இதை உண்மையெல்லாம் தெரிந்தவர்கள் ஒளியாய் இருக்கிறவர்கள். அப்ப அந்த ஒளியா இருக்கிறதுனா என்ன மேற்கொண்டு என்ன செய்யணும்னு பார்த்தால், ஏனெனில் அதாவது ஆகவே ஒளி பெற்ற மக்களாய் வாழுங்கள், ஏனெனில் ஒளியே எல்லா நன்மையும் நீதியையும் உண்மையையும் விளைவிக்கிறது. சரியா? எப்படி ஒளி அப்படின்னா என்ன? அந்த அறிவு ஞானம் அந்த எப்படி பெறுவது என்று தெரிந்து கொண்டால் நமக்கு எல்லா நன்மையும் கிடைக்கும். அந்த நீதி கேட்டால் கிடைக்கும் என்ற நீதி புரியும். உண்மை என்ன? உண்மை மீட்க வல்ல உண்மை, கடவுளின் உறவு இருக்கிறது என்ற உண்மை. சரியா? இதெல்லாம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றார். அடுத்து 10க்கு போறோம். 10வது வசனம். ஆண்டவருக்கு உகந்தது எது என்பதை ஆராய்ந்து பாருங்கள். புரியுதா? அப்ப அந்த ஒளி வழி தெரிந்த பிறகு எப்படி நமக்கு மீட்பு கிடைக்கிறது என்ற அந்த வழி தெரிந்த பிறகு என்ன செய்யணும்? ஆண்டவருக்கு உகந்தது எது என்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். சும்மா அவரை புகழ்ந்தா நல்லது நீங்களே நினைச்சிட்டு சொல்லக்கூடாது. அது சொந்த கருத்து. என்னது? சிலை வழிபாட்டுக்கு சமம் என்று CCC 2779 சொல்கிறது. திருச்சபை சொல்கிறது. திருச்சபை சொல்கிற. ஏன் CCCCCங்கிறனா நம்முடைய ப்ரோக்ராம் திருச்சபையை சேர்ந்த கத்தோலிக்க மக்களுக்கு தான். மற்றவங்களுக்குலாம் அது CCC ஒரு பொருட்டல்ல. அவங்கள பத்தி நாம் இந்த ப்ரோக்ராமில் கவலை இல்லை. அவங்க என்ன தெரிஞ்சுக்கலாம். நம்ம ப்ரோக்ராம் பார்க்கும்பொழுது கத்தோலிக்க திருச்சபை என்ன சொல்கிறார் என்று இவன் என்ன சொல்கிறான் என்று பார்க்க வேண்டுமானால் இது வரலாம். ஆனா அவங்க மேற்கோளுக்கும் நம்ம மேற்கோளுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. அதனால் அவர்கள் மேற்கோள் நமக்கு தேவையில்லை. நமக்கே மேற்கோள் தரப்பட்டிருக்கிறது, அதை பார்க்க வேண்டும். ஆனால் சொந்த கருத்து சொல்லக்கூடாது. ஆண்டவருக்கு உகந்தது என்று ஆராய்ந்து பார்த்து கருத்து சொல்ல வேண்டும். சொந்தமா என்ன கருத்து? உதாரணத்துக்கு என்றால் இந்த கேள்வியே சொந்த கருத்தின் அடிப்படையில் வந்ததுதான். இயேசுவை புகழ்வது பாவமா? நான் போலதானே செய்கிறேன், போல சொல்கிறது அப்படின்னு ஒருத்தர் கேட்டார். அதுல இருந்து வந்ததுதான் அந்த கேள்வி. இது அவருடைய சொந்த கருத்தின் அடிப்படையில் வந்த கேள்வி. இது யாரெல்லாம் அந்த கேள்வி கேட்கிறாங்களோ அவங்களெல்லாம் இந்த சொந்த கருத்து என்னன்னா மீட்புக்கு அவங்க ஏதோ வேற விளக்கம் தருகிறார்கள். அவர்கள் என்ன செய்யவில்லை என்றால் ஆண்டவருக்கு உகந்தது எது என்பதை ஆராய்ந்து பார்க்கவில்லை. பார்க்காமல் கேள்வி கேட்கிறார். அவர்களாம் நினைச்சுக்கிறாங்க மனித கட்டளைகளை கடைபிடித்து வாழ்வது ஆண்டவருக்கு உகந்தது என்று அவர்களாக நினைத்துக் கொள்கிறார்கள். ஆனால் மார்க் 7:7 என்ன சொல்கிறது என்றால், மனித கட்டளைகளை கோட்பாடுகளாக கற்பிக்கின்றவர்கள் வீணான வார்த்தை பேசுகின்றவர்கள் என்று மார்க் 7:7 பொருள்பட என்ன சொல்லப்படுகிறது என்றால், அவ்வப்போது படித்தால் தான் நீங்கள் நம்புவீர்கள்.
7 மனித கட்டளைகளை கோட்பாடுகளாக கற்பிக்கின்றனர், இவர்கள் என்னை வழிபடுவது வீண். அடுத்து 8 என்னன்னா, நீங்கள் கடவுளின் கட்டளைகளை கைவிட்டு மனித மரபை பின்பற்றி வருகிறவர்கள். அடுத்து 9 என்ன சொல்றேன்னா, உங்கள் மரபை நிலைநாட்ட, அதாவது மனித மரபை நிலைநாட்ட கடவுளின் கட்டளைகளை வெகு திறமையாக புறக்கணித்து விட்டீர்கள். இந்த செயலை தான் இவர்கள்லாம் செய்கிறார்கள். யாரு இந்த கேள்வி கேட்கிறவர்களாம் அப்படியே பாவம் பாவம் என்ன பாவம் என்ன பாவம் என்ன பாவம் எல்லாத்துக்கும் என்ன பாவம் என்ன பாவம்னா, எங்க போறீங்க? மனித கட்டளை எங்க? இந்த இது எந்த இடத்துல மனித கட்டளை மீறுகிறது? மனித கட்டளை என்னன்னா, பிறரை புண்படுத்துவது பாவம் என்று சொல்வது. அப்ப இயேசுவை புகழ்வது எப்படி அவரை புண்படுத்தும் செயலாக மாறும் அப்படின்னு கேள்வி கேட்கிறாங்க. அது புண்படுத்தும் செயல் தான். அதான் இங்க சொல்றார், நீங்கள் ஆண்டவருக்கு உகந்த செயல் எது என்று ஆராய்ந்து பார்க்காமல் ஆண்டவருக்கு உகந்தது என்று நினைத்து கொண்டு நீங்கள் சொந்த கருத்துக்குடைய அடிப்படையில் உள்ள செயலை செய்தால் அது பாவம், கடவுளுக்கு எதிரானது, கடவுளுடைய மனதை புண்படுத்தக்கூடியது அப்படின்னு சொல்றாரு. கடவுளுக்கு எதிரான பாவம், கடவுள் கட்டளையை மீறும் பாவம். மார்க்ல வாசிச்சல அது. அப்ப ஆண்டவருக்கு உகந்தது எது என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அதுதான் இந்த நிகழ்ச்சி போடுகிறோம். இந்த நிகழ்ச்சி மூலமாக நாம் ஆராய்ந்து பார்க்கிறோம் தினமும் ஒரு கருத்தை. இது ஆண்டவருக்கு உகந்ததா என்று வரும்பொழுது அடிக்கடி குறுக்கே வருவது எது என்றால் பிரேஸ் தி லார்ட். பிரேஸ் தி லார்ட் ஆண்டவருக்கு உகந்தது அல்ல. எப்படி? 11 போங்க. பயனற்ற இருளின் செயல்களை செய்பவர்களோடு உங்களுக்கு உறவு வேண்டாம். பயனற்ற இருளின் செயல், இப்பதான் சொன்னேன் இல்லையா, இருள் என்ன? வழி தெரியாத நிலை. வழி தெரியாதவர்கள் செய்யக்கூடிய செயல்கள் அதான் பயனற்ற இருளின் செயல்கள். அந்த செயல்களை செய்கிறவர்கள் அப்படின்னா கடவுளுக்கு உகந்தது எது என்று ஆராய்ந்து பார்க்காமல் இவர்களா ஏதோ ஒன்று கற்பனை பண்ணிக்கிட்டு அந்த செயல்களை செய்கிறவர்கள் அவர்கள்தான் பயனற்ற இருளின் செயல்களை செய்கிறவர்கள். அவர்களோடு உங்களுக்கு உறவு வேண்டான்னு சொல்றாரு. கிறிஸ்தவ ஒன்றிப்பு என்ற பெயரில் நீங்கள் பிரேசலாட் சொல்வது தெரிந்ததுதான். ஆனால் அது கிறிஸ்தவ ஒன்றிப்பை நமக்கு தருவதில்லை. கிறிஸ்தவ ஒன்றிப்புனா அவர்கள் நம்மை நம்பி, அதாவது சந்தான தத்தெடுப்பை நம்பி அவர்கள் கத்தோலிக்கராக மாறினால் அது கிறிஸ்தவ ஒன்றிப்பு. கத்தோலிக்க நான் மாறுவதுன்னா அங்கேருந்து விட்டுட்டு இங்கே வரதில்லை. இந்த நம்பிக்கைக்குள் அவர்கள் வந்தால், இந்த நம்பிக்கை ஏற்றுக்கொண்டால் அதுக்கப்புறம் தான் அவங்க நற்கரணை ஏற்றுக்கொள்வார்கள். அந்த நற்கரணை ஏற்றுக்கொள்ள வைப்பதுதான் அந்த கிறிஸ்தவ ஒன்றிப்பின் உண்மையான நோக்கம் என்றும், அது நிறைவேறவில்லை என்றால் அது ஃபால்ஸ் ஐரோனிசிசம் என்றும் 2ஆம் வத்திக்கான் சங்கத்தில் கிறிஸ்தவ ஒன்றிப்பு குறித்த ஏட்டில் கூறப்படுகிறது. அதை படித்து பாருங்கள். பிரேஸ் தி லார்ட் சொல்வது கிறிஸ்தவ ஒன்றிப்பு அல்ல, அது இந்த செயல், பயனற்ற இருளின் செயல் செய்பவர்களோடு உறவு வைத்துக் கொள்ளும் செயல். பிரேஸ் தி லார்ட். ஏன்னா அவர்களுடைய வார்த்தைகள் பிரேஸ் தி லார்ட். நம்முடைய வார்த்தை பிரேஸ் பி டு தி லார்ட். நம்ம மரியாதையோடு சொல்லுவோம். அவங்க நெத்தியில் அடிச்ச மாதிரி தலையில் அடிச்ச மாதிரி சொல்லுவாங்க, இயேசுக்கே புகழ். இயேசுக்கே, நாம் இயேசுக்கேன்னு சொல்ல மாட்டோம். ஆண்டவர் இயேசுக்கு புகழ் உண்டாக கடவது. அது மாதிரி வரணும், மரியாதையோடு வரணும். அவன் சாத்தான் சொல்லி கொடுத்த வார்த்தை எப்படி இருக்கு? மரியாதை இருக்கும். டைரக்டா அடிப்பான். பிரைஸ் தி லார்ட், ஆண்டவர் புகழ், ஆண்டவர் அடி உத, இயேசுக்கே. இயேசுக்கேன்னு சொன்னா மரியாதை கிட்டத்தானே நமக்கே தெரியும் தமிழ்ல. ஆங்கிலத்தில் வேண்டுமானால் ஜீசஸ் அப்படின்னா மரியாதை கிட்டத்தனம் இல்லை, ஏன்னா அங்க அடைமொழி இல்லை. இங்க நாம் சேர்த்து சொல்ல வேண்டும். ஆங்கிலத்தில் எந்த மொழியிலுமே லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட்னு சொல்றதுதான் மரியாதை. அப்ப அது மாதிரி சில விஷயங்கள் அதெல்லாம் தான் பாவம் சொல்லலை. ஆனால் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், அவர்களோடு உறவு வைத்திருப்பதற்கான ஒரு அடையாள வார்த்தை அப்படின்னா, அவங்க டிஸ்கோர்ஸை நான் பயன்படுத்தினால் நான் அந்த இனத்தை சேர்ந்தவன். திருநெல்வேலி தமிழ் பேசினால் நான் திருநெல்வேலிக்காரன், சென்னை தமிழ் பேசினால் நான் சென்னைக்காரன், தஞ்சாவூர் தமிழ் பேசினால் நான் தஞ்சாவூர்காரன், மதுரைக்காரன். அப்படி நம் தமிழிலே 3 விதமான இனம் இருக்கிறது. என்னுடைய மொழியை வைத்து என் இனத்தை அறிந்து கொள்ளலாம். அதுபோன்றுதான் ஆன்மீகத்திலும் யாருடைய மொழியை நாம் பேசுகிறோம்? பயனற்ற இருளின் செயலை செய்பவர்களுடைய மொழியை பேசுகிறோமா, அல்லது ஒளியின் மக்களாக வாழ்ந்து கடவுளுக்கு உகந்தது எது என்பதை ஆராய்ந்து பார்த்து பேசக்கூடியவர்களுடைய மொழியை பேசுகிறோமா? அதை நம்மை வகைப்படுத்தும். இதை குறித்து நாளை பார்ப்போம்.